Hi everyone, welcome back. நம்ம போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 டைப் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸல்ஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் நம்ம எக்ஸல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எக்ஸலில் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்லேருந்து அங்கேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் எக்ஸல் பார்க்குற யூசர்ஸாக இருந்தால் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு அப்படின்னா என்ன இல்லை ஆல்ரெடி தெரியும், அதை லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4-5 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோ என்ன கவர் பண்ணோன்னா எல்லா சேனலையும் கம்பைன் பண்ணி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் நம்ம எக்ஸல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எக்ஸலில் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்லேருந்து அங்கேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் எக்ஸல் பார்க்குற யூசர்ஸாக இருந்தால் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு அப்படின்னா என்ன இல்லை ஆல்ரெடி தெரியும், அதை லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4-5 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோ என்ன கவர் பண்ணோன்னா எல்லா சேனலையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கோ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பேசிக்கில் இதுதான் ஃபைனலாக நம்ம கவர் பண்ண போகிறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா விஷயம் தான் பேச போகிறோம். ஸோ குயிக்காக பேசிடலாம். ஸோ ஒன்று என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்கோ சிஸ்டம்னு ஏன் சொல்கிறோம், அது என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்குள்ளே நம்ம கவர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்கோ சிஸ்டம்னா என்ன, அதை ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்கோ சிஸ்டம்? ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு என்டையர் நெட்வொர்க், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம், ஆட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை அந்த ஆடுக்கு யூஸ் பண்ணுற டூலாக இருக்கலாம், ரிப்போர்ட்டிங் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கும், எல்லாமே சேர்ந்த ஒரு நெட்வொர்க்கு தான் எக்கோ சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சேனல்ஸ் சொல்லலாம். சேனல்னால் என்னென்னா ஆட் ரன் பண்ணுறதுக்குரிய சேனல். ஸோ அது பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதுதான். ஸோ சேனல்ஸ்னால் எஸ்இஓ, சோஷியல் மீடியா, இமெயில், ஆட்ஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்து சேனல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரல், அதாவது நேச்சுரல் எக்கோசிஸ்டம்னா என்னென்னா நம்ம எர்த்தில் இருக்கிற மாதிரி ஈச் பார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், அதுதான். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். எல்லாமே சேர்ந்து நம்ம 4 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு, அதாவது ஆர்கானிக், பெய்டு ரெண்டையும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கேயே மீன் பண்ணுறோம். என்னென்னா சின்ன சின்ன பார்ட்டாக இருந்தாலும் அது நமக்கு ஃபைனலாக எல்லாமே ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கீ காம்பனன்ட்ஸ்னால் இந்த எக்கோ சிஸ்டம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன கீ காம்பனன்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேண்டிங் பேஜ் இல்லை வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம்னா நம்மளோட பிராண்டுனா என்ன, சர்வீசஸ்னால் என்ன, நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸோ இல்லை ப்ராடக்ட்டோ அதை பற்றி நம்ம யூசருக்கு தெரியப்படுத்தணும்னா நமக்கு அஃபிஷியலாக ஒரு லேண்டிங் பேஜ் வேணும், வெப்சைட் வேணும். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா யூசர் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கலாம், அவங்களோட டீட்டெயில் கொடுப்பாங்க. ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்னா அங்கேயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறோன்னா நம்மளோட லேண்டிங் பேஜ் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஃபேக்டர். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கோம்னா லேண்டிங் பேஜ் இல்லை வெப்சைட்டுங்கிறது மெயின். ஓகே, அடுத்த காம்பனன்ட் என்னென்னா எஸ்இஓ. ஸோ எஸ்இஓனா நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும், ஆர்கானிக்காக கண்டென்ட் மூலமாக ரீச் பண்ண வைக்கிறது தான் எஸ்இஓன்னு சொல்லுவோம். அது தான் மெயினான பார்ட்டு, ஒன் ஆஃப் தி மெயினான பார்ட்டு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இப்போ நான் ஏன் குயிக்காக சொல்லணும்னா இதை தான் நம்ம பாஸ்ட் 2 or 3 வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்ல வேணாங்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ சோஷியல் மீடியா ஆல்மோஸ்ட் அவேர்னஸ்க்காக நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம ஆட் இல்லை போஸ்ட் இது மாதிரி போட்டு என்கேஜ் பண்ணுவோம். அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங், இமெயில் மூலமாக யூசர் ரீச் பண்ணுவோம். அடுத்து பெய்டு ஆட் மூலமாக மறுபடியும் நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணலாம். இல்லை பெய்டு ஆட் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு பெய்டு ஆட் மூலமாக ரன் பண்ணுவோம். ஃபைனலாக அனலிட்டிக்ஸ் டூல். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, ஆனால் எங்கேருந்து வந்தாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாங்க, ஸோ இது எல்லாமே அனலிட்டிக்ஸ் பண்ணுற ஒரு டூல் தான். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எல்லா சேனலும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிக்காக நம்மளோட போஸ்ட்டையோ இல்லை ஆடையோ பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. நம்மளோட வெப்சைட் வந்து சர்வீசஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இமெயில் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஃப்யூச்சரில் அப்டேட் வேணுன்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் மூலமாக ரீடார்கெட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ். ஸோ அனலிட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பார்த்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த யூசர் எங்கேருந்து வந்திருக்காங்க என்னமே வந்து பார்த்திங்கன்னா டாப் டு எண்டு வரைக்கும் நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் அந்த அனலிட்டிக்ஸுங்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒரு என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அண்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் அன் இன்டகிரேட்டட் எக்கோசிஸ்டம்னா எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மெசேஜ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நமக்கு வந்து ஆட் மூலமாக அவங்கள ரிப்பீட்டடாக ஷோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ROI அதாவது ரெவன்யூ கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிட்டன்ஷன். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னா, ஸோ நம்ம வந்து நம்மளை ரீச் பண்ணோம்னா ஒரு ஃபோன் மூலமோ இல்லை ஃபார்ம் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா கொடுத்துட்றாங்க. ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி டீட்டெயில் கொடுத்துட்றாங்கன்னா நம்ம அவங்க மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நமக்கும் யூசர்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிட்டன்ஷன்னா மறுபடியும் யூசர் நம்மளோட ப்ராடக்ட்டே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இங்கே வந்து பார்த்துடலாம். அதாவது லைவ் எக்ஸாம்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, ஒரு ஃபிட்னஸ் ஆப்னு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ஆப் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆர்கானிக்காக வந்து பிளாக் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இமெயில் சைன்அப் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணி நம்ம ஆட் மூலமாக அதாவது கூகுள் ஆட்ஸில் ரீடார்கெட்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஃபைனலாக கன்வெர்ட் பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி தான் எல்லா சேனல்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. அதே சேம் எக்கோசிஸ்டம்னா எல்லா சேனலும் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதே போல் என்னென்ன சேனலு, அதே போல் என்னென்ன டூல்ஸு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபைனல் அதாவது ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டூல் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. டூலுங்கிறதுனா அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்கும், ஆட் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல் இருக்கும். அதே போல் லேண்டிங் பேஜுங்கிறது மெயினானது ஒன்று, இமெயில் மூலமாக உங்களை ரீச் பண்ணுறது மெயினானது, எல்லாம் சேர்ந்து தான் ஒரு என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ உங்களுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா பார்த்த கண்டென்ட்டே பார்க்குற மாதிரி இல்லை கேட்ட வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம கவர் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஆட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம் தெரியலாம், ஒரு சில தெரியாமல் இருக்கலாம். பட் ஓவராலாக ஒரு ஆடுனா எவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்கிறத வந்து ஒரு பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆட் பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் டெப்த்தாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனாலும் அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.